மனோஜ் எப்படியாவது பணத்தை சம்பாத்தியம் பண்ணணும், எப்படியாவது சம்பாத்தியம் பண்ணணுங்கிற எண்ணத்தில் இருக்கும்போது அந்த சாமியார்ட்ட கொண்டு வந்து நண்பர் விடுறாரு. விடும்போது சொல்கிறாரு, தம்பி நீ உழைக்காமையே பெரிய பணக்காரன் ஆகணும் வைக்கணும்னா ஒரே ஒரு தொழில் தான் தம்பி, ஆனால் அது வெக்கப்படாமல் செய்யணும் அப்படிங்கிறாங்க. பணம் வருதுன்னா நான் என்ன வெக்கப்படாமல் செய்வேன் அப்படிங்கிறாங்க. அப்போ ஒன்று செய்தேன், எனக்கு வேண்டிய அளவு ஒரு ஆளை அனுப்புதேன். ஏன்னா நீங்கள் ஒரு இடத்துக்கு நான் சொல்லுவேன் போங்க, தினம் ஒவ்வொரு இடத்துக்கு போக சொல்லுவேன் போங்க, தினம் உங்களுக்கு 10,000 வசூலாகும். 10,000 தானே வசூலாகுமா? நாங்கள் எதுவும் செலவு பண்ணுவோம் அப்படிங்கிறாங்க. நீ ₹1 போட வேண்டாம், 2 வார்த்தை என் பார்ட்டிக்கார்ட்ட 2 மந்திரம் சொல்லியிருக்கேன், அதை மட்டும் சொல்லு அப்படிங்கிறாங்க. மந்திரம் சொல்லி கொடுத்துட்டீங்களா? ரைட்டு, ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் சொல்லிடுறேன் அப்படிங்கிறாங்க. நேராக கோயில் வாசலுக்கு போகிறாங்க. சார் என்ன செய்யணும் அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரி என்ன உட்காந்துருக்காங்களோ அதேமாதிரி உட்கார வேண்டியதான் அப்படிங்கிறாங்க. என்ன பிச்சை எடுக்கணும் அப்படிங்க? பிச்சை எடுத்தானே நம்மளுக்கு தான் ஒரு நாளைக்கு 10,000 கிடைக்குமே அப்படிங்கிறாங்க. 10,000 கிடைக்கணும் எதனாலும் செய்யலாம், வாங்க உட்காருவோம் அப்படிங்கிறாரு மனோஜ். இப்படி உட்காரக்கூடாது, ஒரு திருவோடும் ஒரு பழைய பனியன் ஒன்று போடணும். ஏன்டா இல்லையே அப்படிங்க? ஏன்டா இருக்குது தம்பி கிழிஞ்ச பனியன் ஒன்று, அதை போடுங்க, வசூல் அதிகமாகும். அது போக தலைமுடியில் வயசான மாதிரி கொஞ்சம் கலர் பண்ணணும் தம்பி அப்படிங்கிறாங்க. சரிண்ணே பண்ணிக்கோண்ணே, ஒன்றும் பிரச்சனை இல்லைண்ணே அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் போய் சுண்ணாம்பு எடுத்து அங்கே ராவி விடுதாரு. உடனே வயசான ஆள் மாதிரி வராரு. வந்தோடனே அதில் உட்காந்துக்கிறாரு. தம்பி உங்களை பார்க்க தான் ரொம்ப பாவமாக இருக்கும், உங்களுக்கு தான் வசூல் அதிகம் பழைய அப்படிங்கிறாங்க. என் முகராசிண்ணே, பணம் சம்பாத்தியம் பண்ணணும் கோடீஸ்வரனாவனே என் தலையில் எழுதிருக்கு அப்படிங்கிறாங்க. ஆமாம் தம்பி, இப்படி தினம் வந்துடுங்க என் கூட, ஒவ்வொரு கோயிலாக போவோம். நம்ம சாமியார் தான் தெரியும் அதுவாங்க எந்த கோயிலில் அதிக கூட்டம் வரும், என்னென்னைக்கு எங்கே போனால் வசூலாகும்னு தெரியும். ஆனால் மற்ற நாளில் நம்ம உட்காந்துக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா ₹1 ₹2 தான் விடும். இதே இது நம்ம விசேஷ காலத்தில் உட்காந்தோம்னா நம்மளுக்கு ஆயிரக்கணக்கில் கிடைக்கும். 10 கோயில் பார்த்தா போதுமே, நம்ம ₹1,00,000 ஆச்சுல்ல அப்படிங்கிறாங்க. ஆமாம் ஆமாம் ஆமாம், கண்டிப்பாக கொஞ்சம் சீக்கிரம் கோடீஸ்வரனா ஏறலாம் அப்படிங்கிறது நினைக்கிறாரு. இந்த சூழ்நிலையில் உட்காந்து பிச்சை எடுத்துகிட்டு இருக்காங்க. அப்போது மனோஜை பார்த்து பாவப்பட்டு நிறைய பேர் காசு போடுறாங்க. தம்பி முதல் நாள் வசூலே பயங்கரமாக அழுவீங்க போலையே அப்படிங்கிறாங்க. என் முக ராசினே அப்படிங்கிறாங்க. சரி தம்பி, இதை மட்டும் சொல்லக்கூடாது, 2 மந்திரம் சாமி சொல்ல சொன்னார்ல, அம்மா தாயே அப்படின்னு மட்டும் சொன்னால் போதும், வசூல் குமியும் அப்படிங்கிறாங்க. அம்மா தாயே அப்படிங்கிறாங்க. இந்த ஆள் 2 உணர்ப்படம் போடுதாங்க. பரவாயில்லையே, இந்த மந்திரத்துக்கு பயங்கர பவர் இருக்க, வந்த கொஞ்ச நேரத்துலேயே நான் 1000 சம்பாதிச்சேன் அப்படின்ட்டு இருக்காரு. இந்த சூழ்நிலையில் மீனா கோயிலுக்கு சாமி கும்பிட வராங்க. மீனாவை பார்த்துட்டாரு மனோஜ். ஆகா மீனெல்லாம் வரா, இப்போ பார்த்தான்னா முத்துட்ட சொல்லுவான், முத்துருவோம் அப்போல்லாம் கேவலப்படுத்துவான் அப்படின்னு சொல்லிட்டு துண்டை வச்சு முகத்தை மறைச்சிக்கிறாரு. மீனா அவங்கள கடந்து போயிடுறாங்க. ஆனால் போகும்போது இவர் மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கடந்து போயிடுறாங்க. அங்கே போய் யோசித்து பார்க்குறாங்க. ஒரு 4-5 படி ஏறணும், இவரை தான் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்குறாங்க. இவரை மீனா பார்க்காளா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்காரு மனோஜ். பார்த்தோன்னே இவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டு நம்ம மறுபடியும் போனோம் அப்படின்னா ஒன்றும் ஓட ஆரம்பிப்பார், இல்லை அப்படின்னா துண்டை போத்திக்குவார். நம்ம துண்டை எடுங்கன்னு சொல்ல முடியாது, நில்லுங்கன்னு சொல்லி வரட்டவும் முடியாது. அப்போ நம்ம ஒரே ஒரு வழி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நேராக முத்துக்கு ஃபோன் அடிக்கிறாங்க. எங்கே இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. நான் ஒரு ஆஃபருக்கு ஒரு கதையாக போயிட்டுருக்கேன், ஒரு வேலையாக போயிட்டுருக்கேன் அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லைங்க, அதோட முக்கியமான கதை, நம்ம குடும்பமானம் சந்திச்சிருக்கீங்க, உடனே வாங்க அப்படிங்கிறாங்க. என்னாச்சு அப்படின்ட்டு முழிக்கிறாரு. அப்போ பைஜி எதுவும் பிரச்சனை பண்ணிட்டானா மீனாட்டா அப்படின்னு சொல்லிட்டு, என்ன மீனா எதுவும் பிரச்சனையா அப்படிங்கிற. பிரச்சனை ஒன்றும் இல்லைங்க, பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு உங்களை கூப்பிட்றேன் வாங்க அப்படிங்கிறாங்க. எங்கே மீனா என்ன விஷயம் அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரி நான் கோயில் சாமி கொண்டு வந்தேன், உங்கள் அண்ணன் பிச்சை எடுத்துகிட்டு இருக்காரு, அவரை கிராஸ் பண்ணி நான் வந்துட்டேன். இப்போ நான் போனேன் அப்படின்னா ஓட ஆரம்பிச்சிருவார், நீங்கள் நைஸாக அவரை பிடிச்சி பக்குவமாக சொல்லி பேசி வீட்டுக்கு கூப்பிட்டு போகணுங்க அப்படிங்கிறாங்க. சரி மீனா நீ சாமி கும்பிட்டு முடிக்கு இதுக்குள்ள நான் வந்துடுவேன் அப்படிங்கிறாங்க. மீனா போய் சாமி கும்பிட்டு திரும்ப போகிறாங்க. இந்த சூழ்நிலையில் முத்து காரை விட்டுட்டு கிளம்பி வராரு, படி ஏறி ஓடி வராரு. எங்கே போய் எடுத்துகிட்ருக்கான் அப்படின்னு தேடிட்டு அப்போ தான் நினைக்காரு, இவன் இவ்வளோ படிச்சிருக்கான், படிக்காத நானே ஒரு காரை ஓட்டி பொழைச்சிட்டு இருக்கும்போது என்னால் பொழைக்க முடியாதா, இப்படி சோம்பேறி நாயாக இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே நினச்சிக்கிட்டு வராரு. இந்த சூழ்நிலையில் வராரு, கரெக்டாக தட்டை வச்சு இவர் பிச்சை எடுத்துகிட்ருக்காரு. இதை பார்த்தோன்னா சரியான கடுப்பாயிருது. இல்லை உனக்கு அறிவு இருக்கா இல்லையில, குடும்ப வளத்தை ஏம்பளை இப்படி வாங்குதே, நல்லதானடா படித்தவன், உனக்கு வீட்டில் என்னடா குறை, இங்கே வந்து நிற்க, நல்ல வேலை செஞ்சு காப்பாற்ற ஒரு பொண்டாட்டி, அரடப்பை பார்க்குற ஒரு குடும்பம், கூட பிறந்த உடன்பிறப்பா அண்ணன் தம்பியை நானும் ரவியும், ஏன்னா உனக்கு மைனி சம்மந்தின்னு சொல்லி இவ்வளோ சந்தோஷமாக இருக்க குடும்பத்தில் நீ ஏன்டா அப்படி பண்ணிகிட்டு இருக்க, சி எதுக்கா அப்படிங்கிறாரு. உடனே என் பக்கத்தில் இருக்க சொல்கிறாரு, என்ன தம்பி உங்களுக்கு யாருமே கிடையாது, நான் பெரிய ஆள் ஆகணும், நீ யாருமே மதிக்கல, பிறந்தளிட்டாங்கன்னு சொல்லி வந்தீங்க, இப்போ உங்கள் அண்ணன் தம்பின்னு வராங்க, அப்படி குடும்பத்தில் உள்ளவங்களாம் இங்கே வந்தால் சரி வராத அப்படின்ட்டு இருக்காங்க. யோ பேச்சோடுமையா அப்படின்னு சொல்லிட்டு ஏந்தி அப்படிங்கிறாங்க. உடனே நான் பெரிய கோடீஸ்வரன் தானே, இப்போ கோடீஸ்வரன் ஆகுதை நீ கெடுக்காத நீ தூர போ அப்படிங்கிறாங்க. முதுகுலி பிஞ்சு போக வரவே வரல அப்படின்னு வர முடியாது அப்படிங்கிறாங்க. தாழ 2 பூசை போடுதாரு. உடனே மீனா அங்கே அடிக்காதாங்க அப்படிங்கிறாங்க. இல்லை மீனா இதுக்கு இது செஞ்சால் தான் சரி வரும், வா வண்டியில் ஏறு அப்படிங்கிறாங்க. நான் பெரிய கோடீஸ்வரன் ஆயிரம்னு சொல்லி உனக்கு பொறாம அப்படிங்கிறாங்க. ஆமாம் நீ பெரிய கோடீஸ்வரன் ஆயிரம் எனக்கு பொறாம தான், ஏறு அப்படின்னு சொல்லிட்டு வண்டியில் ஏற்றி கூட்டி வராங்க. வீட்டுக்கு வந்து எப்பா அப்படிங்கிறாங்க. அவனை என்ன ஊற்று அப்படிங்கிறாங்க. ஏங்க இவங்க எங்கே போய் சுற்றிக்கிட்டு அலைகிறாங்க அப்படிங்கிறீங்க, ஒரு வாடை வருதுங்க அப்படிங்கிறாங்க. டேய் என்னடா அப்படிங்கிறாங்க. எம்மா ஒரு பிச்சைக்காரராக வந்திருக்காருமா, பிச்சைக்காரனா உங்களை கூட்டி வரது அளவுக்கு ஆகிட்டா,
நீ வெளியே போடா அப்படிங்கிறாங்க முத்தை. ஏம்மா ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க அவரை வெளியே போக சொன்னா அப்படிங்கிறாங்க முத்து விஜயாவை பார்த்து. உடனே வெளியே போனா வெளியே போயா பிச்சைக்காரா அப்படிங்கிறாங்க. உடனே அம்மா அப்படிலாம் சொல்லாதம்மா அப்படின்னு சொல்லி துண்டு எடுத்து அம்மா அப்படிங்கிறாங்க. எங்க இது மனோஜுங்க அப்படிங்கிறாங்க. என்னடா பண்ணி வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை ரொம்பவே ஷாக்காகிறாரு. அவன்ப்பா இந்த மாதிரி மீனா கோயிலுக்கு சாமி கொண்டு போயிருக்கான், பிச்சை எடுத்துகிட்டு இருந்திருக்கான், எனக்கு ஃபோன் அடித்து உடனே சொன்னால் அதனால தான் கூட்டி வந்தேன், இப்படி அசிங்கப்படுத்தானப்பா அவனுக்கு என்னப்பா குறை நம்ம வச்சோம், இவனுக்கு வந்து சொந்தத்தில் குறை வச்சோமா இல்லை சாப்பாட்டில் குறை வச்சோமா, இது நாள் வரையும் நான் ஒரு வேளையும் செஞ்சு இந்த வீட்டுக்கு 5 பைசா கொடுத்தது கிடையாது, நம்ம உழைச்சி எல்லோரும் சேர்ந்து பார்த்துருக்கோம், ஆனால் இந்த முழுமாடு வயசில் போய் இப்படி செஞ்சுட்டு இருக்கான்ப்பா அப்படிங்கிறாங்க. டேய் உனக்கு தெரியல அதில் உள்ள போனோம், அதில் நான் 10 நாள் வேலை செஞ்சாலும் என்னால் லட்ச ரூபா பார்க்க முடியும், உன்னால் பார்க்க முடியுமா அப்படின்னுட்டு இருக்காரு. உடனே அண்ணாமலை வராச்சு, நீங்கள்லாம் மனுஷனால இல்லை 7 டிகிரியை படிக்க வச்சது நீ பிச்சு எடுக்கிறதுனால அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆள் வெளுன்னு விழுக்காரு. உடனே விஜயா எங்க விடுங்க அப்படிங்கிறாங்க. விடுங்கவா, இனிமேல் இந்த வீட்டில் இவன் இருக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க. உடனே எங்க அவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுங்க அப்படிங்கிறாங்க. அந்த அறிவு கொஞ்சமாவது அவனுக்கு இருக்கா? இப்போ அந்த பிள்ளை வேலைக்கு போயிருக்கா. இப்போ அவளுக்கு தெரிஞ்சுன்னா என்ன நிலைமைக்கு ஆளாகும். ஊர் உலகம் நீ அசிங்கமாக பேசுறதுலாம் இவங்க செஞ்சாங்க. நான் ரயில்வேயில் சின்ன வேலை பார்த்தாலும் ரொம்ப கௌரவமாக தான் இந்த குடும்பத்தில் இந்த இடத்துல நான் இருந்திருக்கேன். ஆனால் இவன் நீ அசிங்கப்படுத்திட்டானா இன்னும் நான் எப்படி நான் தலை காட்டுவேன் அப்படிங்கிறாங்க. எப்போ இது யாருக்கும் தெரில, காரில் வச்சு முகத்தை மூடிட்டு தான் வந்தான், இருந்தாலும் இவன் பண்ணு தப்பு தான்பா அப்படிங்கிறாரு முத்து. உடனே முத்து இது சாதாரண தப்பு இல்லை, இவனை எப்படி விட்டுக்கிட்டே இருக்கிறது தப்பு, சோம்பேறியாக கடந்து வீட்டுக்குள்ளே தின்னுக்கிட்டு இளைஞ்சான், அந்த பொட்டைக்குள்ளே உழைச்சி இவனை காப்பாற்றுது. இப்போ கொஞ்சமாவது உனக்கு சுருத்தில் படுதா? கொஞ்சம் கூட அறிவு இல்லையப்பா. ஒரு காமலம் பூவை வாங்கி அந்த பிள்ளைக்கு கொடுத்து கிடையாது இவன் உழைச்சி, நம்மக்கிட்ட காசு வாங்கி கொடுப்பான், இல்லை வீட்டில் காசு எடுப்பான், வீட்டில் உள்ள பணத்தை எடுத்துகிட்டு ஓடனா, அப்புறம் வீட்டில் உள்ளவங்கள்ட்ட சண்டை ஊற்றிட்டு நடந்தான், இப்படியே பண்ணிகிட்டு இருக்கேன். இவன் பெரிய கோடீஸ்வரன் ஆகணும் வைக்கணும்னு கற்பனை பண்ணால் என்னப்பா அர்த்தம்? அது போக எந்த வேலை செஞ்சு பிழைக்கலாம்னு நாட்டில் கையில் திடம் இருக்குது, காலில் திடம் இருக்குது, ஒன்றும் இல்லாதவங்க மாதிரி ஒன்றும் முடியாதவங்க மாதிரி பிச்சை எடுக்க போயிருக்க, உனக்கு எவ்வளோ திமிரல அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆளை அடிக்கிற. அவனே விஜயா சொல்லி எங்கே விடுங்க அப்படிங்கிறாங்க. விஜயா எல்லாம் ஒன்றால தான், விடுங்கவா, மொத்தத்தில் இவனும் நீனும் இந்த வீட்டில் இருக்க சரி கிடையாது, ரோஹிணிக்கு வேணால் நாங்கள் வந்து பார்த்துக்குறோம், இனிமேல் இந்த வீட்டை கூட அதை வெளியிட்டு வெளியே போய் சொல்லு, இல்லை நீ உன்னோட சேர்ந்து போயிரு அப்படிங்கிறாங்க. என்னங்க எப்படி சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. அவன் நம்ம பிள்ளை தானங்க அப்படிங்கிறாங்க. நம்ம பிள்ளைன்னு அவன் நினைக்கலையடி, நம்ம அப்பா இருக்கார், நம்ம அண்ணன் தம்பி இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு கௌரவம் வேணும்னு நினைக்கவே இல்லையே, பணத்துக்காக என்னன்னாலும் செய்யுதுங்கிற முடிவு ஆகிட்டானே. இப்போ பாரு அந்த வேலையிலேருந்து முத்து கூட்டு வேண்டாம்னு சொல்லி தான் பேசிகிட்டு இருக்கானே தவிர நம்ம செய்கிறது தப்புன்னு அவனுக்கு தெரியுதா, அசிங்கம்னு தெரியுதா? ஆனால் அவன் அதை சொல்லிகிட்டே இருக்கான், எனக்கு நான் பெரிய பணக்காரனாக முத்து கெடுத்துட்டான், நான் பணக்காரனாக முத்து கெடுத்துட்டான்னு இருக்கான். இது ஒரு எத்தனை லட்சம் வரட்டுமே, அந்த தொழிலா? முடியாதவங்க செய்கிறாங்கன்னா அதை மன்னிச்சு விட்டு போயிடலாம், இவன் செய்யலாமா அப்படின்ட்டு இருக்காங்க. உடனே விஜயா சொல்கிறாங்க, ஏன்டா அவன் புத்தி இப்படி போகுது, நீ உன் மாமனார் வெளியே வந்தாருன்னா நீ பெரிய அளவில் தொழில் பண்ண போகிற அப்படிங்கிறாங்க. விஜயா இதையே சொல்லியே தான் அவனை ஆசையை கிளப்பி தான் அவன் இப்படி இருக்கான், சரியா? அவன் கஷ்ட நஷ்டத்தை சொல்லி வளர்த்தா தான் மனுஷன் பெரிய ஆளாக வருவான். இன்றைக்கி முத்து வந்து இன்றைக்கி அவன் உழைப்பால் தான் வாங்கி நிற்கான் அப்படிங்கிறான். ஏங்க முத்து என்னங்க பிடிச்சிருக்கான், நீங்கள் இதில் அவனை பற்றி பேசுகிறீங்க அப்படிங்கிறாங்க. அவன் ஒன்றும் படிக்கலாம், அவனால் பிழைக்க முடியல, மீனாவை பூக்கடை கட்டி வச்சுருக்கிறது வந்து ரொம்ப கேவலமாக பேசினாவும் நேற்று, ஆனால் இன்றைக்கி இப்படி செஞ்சு வச்சுருக்கான் அப்படிங்கிறாங்க. உடனே விஜயாவால் ஒரு பதிலும் பேச முடியல. இந்த சூழ்நிலையில் வேலைக்கு போன ரோஹிணி வந்துடுறாங்க. இனி என்ன நடக்கும் இந்த அண்ணாமலை வீட்டில் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.